உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரியான Facebook, Instagram ads, YouTube ads, Google ads நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். மாசம் ஃபுல்லா போஸ்டர்ஸும் வீடியோஸும் கிரியேட் பண்ணி நியூஸ் ஃபீட்ல ரீல்ஸ்ல எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். குரூப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கான தனி பேக்கேஜஸ் நான் பே பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் நான் பண்ணிட்டு இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. இது சோஷியல் மீடியா பேஜ் மெயின்டெனன்ஸ். நம்ம போடுற போஸ்டர்ஸ் ஒரு வீடியோஸ பே பண்ணி பூஸ்ட் பண்றேன் அப்படிங்கனாலும் அதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. எக்ஸாக்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது உங்களுடைய பிராண்ட ப்ரமோஷன் பண்ணி உங்களுடைய பிராண்ட பத்தின அவேர்னஸ் உங்களுடைய ப்ராப்பரான பொட்டன்ஷியலான கிளைண்ட்டுக்கு கொண்டு போறது. உங்களுடைய கிளைண்ட்ஸை ரீச் பண்ணி அதுல இருந்து என்கொயரிஸ் ஜெனரேட் பண்ணி உங்களுக்கான பிசினஸ் எடுக்கிறது தான் எக்ஸாக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்க பிசினஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரியான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணி அதுக்கேத்த மாதிரியான ப்ரொமோஷனல் வீடியோஸ் அண்ட் போஸ்டர்ஸ் அதுக்கேத்த மாதிரியான கண்டென்ட்டை மேக் பண்ணி உங்களுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ஆட்ஸ் ரன் ஆகிற மாதிரி நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். வரக்கூடிய ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய ஆட்ஸை ஆப்டிமைஸ் பண்ணியும் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். நாங்க பண்ணி கொடுக்குற ஆட் ஸ்பான்சர்ட் ஆடா இருக்கும். சோ இது மெட்டா பாலிசி ஆர் கூகுள் ஆட்ஸ் ஒரு யூடியூப் ஆட்ஸ் பண்றீங்கன்னா கூகுள் பாலிசியை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆட்ஸ் ரன் ஆகும். கூகுள்ல உங்களை பத்தி தேடுறவங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் அண்ட் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் மேலே வரணும். அதுக்கான கூகுள் ஆட்ஸ் கிரியேட் பண்றதுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ உங்களுடைய ப்ராடக்ட்டை யூடியூப்ல இருக்கிற ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி ஸ்பான்சர்ட் ஆடா ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அந்த யூடியூப் ஆட்ஸும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆட்ஸ் எல்லாம் உங்களுடைய பிசினஸ் நேம்ல உங்களுடைய பேஜ்ல இருந்தே ரன் ஆகும். இதனால உங்களுடைய பிராண்ட பத்தின அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். வரக்கூடிய லீட்ஸ் எல்லாமே உங்களை தான் டைரக்டாவே கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ இத பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு இன்னும் தேவைப்படுதுனாலும் இல்ல இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைனாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.